ஒரு மார்க்கெட்டுக்கு போகும்போது கத்திரிக்காயை பார்க்குறோம். கத்திரிக்காயை பார்க்கும்போது அதில் சொத்தை இருந்துச்சுன்னா வேணாங்கிறோம். ஆனால் வீட்டுக்கு வந்து சொத்தை தானே நம்ம விரும்புகிறோம். என் மேலே எழுதுங்க, என் மேலே எழுதுங்கன்னு. அதனால தான் வீட்டுக்கு வந்த மருமக சொல்லுவா, என்ன சொல்லுவா தெரியுமா? மாமனார் இருக்கும்போது, மைத்துனர்கள் இருக்கும்போது, கொழுந்தம் இருக்கும்போது சொல்லுவா, கத்திரிக்காயை வச்சுக்கிட்டு வேணும்னே அப்படியே மந்திரமா மறைமுகமா சொல்றது, சொத்த கத்திரி, இந்த கத்திரி எடுத்து சொத்த கத்திரி, இதை எடுத்து சொத்த கத்திரி. இவன் எதை சொல்றா? சொத்த கத்திரிக்காய்ன்னு சொல்றாளா இல்ல சொத்தையே கத்திரின்னு சொல்றாளா? இன்றைக்கு அப்படி போய்விட்டது இன்றைக்கு உள்ளம். அதனால் தான் வள்ளுவன் சொல்லுகிறான், மிக அழகா சொல்லுகிறான், இந்த மனசுக்குள்ளார உனக்கு மாசு இருந்தது என்றால் அதை விட ஒரு கொடுமையான அறத்துக்கு எதிரான உணர்வு எதுவுமே இல்லை உலகத்தில். எது தெரியுமா அறம்ன்றான்? மனத்துக்குள் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். மனத்துக்குள் மாசிலன் ஆதல். இருக்கின்ற அறங்களிலெல்லாம் தலையாய அறம் என்பது என்ன தெரியுமா? மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மனம் அது சுத்தமானால் மந்திரம் தேவையில்லை. சொற்றுணை ஏவியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்துள கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. சிவபெருமானுக்கு சிவாய நம என்பது 5 எழுத்து மந்திரம். சிவபெருமானுக்குரிய பெயர், அவருடைய திருநாமம் என்ன தெரியுமா? நமச்சிவாயம் என்பது. நமச்சிவாயம் என்று சொன்னால் இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய மும்மலங்களும் வெளியேறி விடுகிறது. உள்ளமானது வெளிப்படையாக விசாலமாக ஒரு பிரபஞ்சத்தினுடைய சக்தி நிலையை அது பெற்று விடுகிறது என்று வள்ளுவர் பிறந்தகை மிக சுருக்கமாகவும் அதே சமயத்தில் நுட்பமாகவும் கொண்டு போய் வைக்கின்ற இடம் அந்த இடம். அதுதான் ரொம்ப அழகா இங்கே நம்முடைய வேல்முருகன் சொன்னார். மலம் தண்ணீரிலே கலந்தார்கள் என்று. தண்ணீரை கொண்டு மலத்தை கழுவுவதற்கு புத்தி இல்லாதவர்கள் தண்ணீரிலேயே மலத்தை கழுவி விடுகின்ற ஒரு கொடுமை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதை இந்த அரசு கண்காணித்து அதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது, எடுத்துக்கொண்டிருக்கிறது, மேலும் எடுக்கும் என்பதனையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக தான் சமத்துவ வரங்களை சமைத்தார்கள். சமத்துவ உரம் என்பது அதுதான். எல்லா சாதியினரும் இருக்க வேண்டும், எல்லா மதத்தினரும் இருக்க வேண்டும், எல்லா சாதியினரும் இருக்க வேண்டும், எல்லா மதத்தினரும் இருக்க வேண்டும். வள்ளலாரை பற்றி பேசுகிறவன் பொடித்திருமையை அம்பலத்தாடும் புனித நீ என்னை அடித்தது வேண்டும், அணைத்திடல் வேண்டும், அம்மையப்பா இனி ஆற்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். என்னை அடித்தது போதும், அம்மையப்பா இனி ஆற்றேன். வள்ளலார் அழுகிறார். அழுதால் உன்னை பெறலாமே என்கிறார். இறைவனுக்கு முன்பு நின்று கொண்டு அழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கண்ணதாசன் சொல்லுகிறான் தெரியுமா ஒரு வரி, என்ன சொல்லுகிறது? தொழுவது சுகமா, வண்ணத்தொகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா? எது சுகம்? பள்ளியில் தனியே சாய்ந்து பழகிய நாளை எண்ணி அழுவதே சுகம் என்பேன் யான், அறிந்தவர் அறிவாராக என்பார். அழுகிறதுல இருக்கிற ஒரு சுகம் உலகத்தில் எதுவுமே இல்லை. பிரபாகரனும் பிஞ்சி கவிஞன் யாப்பு பட்டறையில் தீப்பொறி பறக்க கவிதை வாழ் கற்று வருபவன் யாப்பு பட்டறை கொள்ளன் யான்தான் எதிர்காலத்தில் எழுச்சி மிகு கவிஞனாய் வளம் வருவான் என்று சொன்ன என்னுடைய ஆசான் பாவலர் மணிவேலனார் ஒரு கவிதையிலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார். என்ன அற்புதமான கவிதை தெரியுமா அது? ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது தாயினுடைய வயிற்றை வெடித்துக் கொண்டு அது பிளந்து கொண்டு பிறக்கிறது. ஒரு மலரானது வெடிக்கின்ற பொழுது எப்படி வெடிக்கிறதாம்? அப்படியே அந்த மொட்டிலிருந்து அது வெடிக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தை உள்வாங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால் தான் பூக்களை பறிக்காதீர்கள் என்றான் ஒரு கவிஞன். ஏன் தெரியுமா? ஒரு பூவை பறிக்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் அதிர்வடைகிறது என்று சொல்லுகிறார். பிரபஞ்சம் அதிர்வடைகிறது என்று சொல்லுகிறார். அதனால் பெருமக்களே, மென்மைகளை கண்டு புறம் தள்ளாதீர்கள், வன்மைகளுக்கு மட்டும் வாழ்க்கையை தராதீர்கள். மென்மை உலகத்தில் மிகவும் முக்கியமானது. அதனால்தான் வள்ளுவன் மிக அழகாக சொன்னான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான். பிறக்கிற அந்த இடமானது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற காரணத்தினாலும், பிறந்த பிறகு அவன் மனிதனாக இருக்கின்ற காரணத்தினாலும், கண் மூக்கு இவை எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கின்ற காரணத்தினாலும், சிந்தனைகளை மட்டும் நீங்கள் வேறுபடுத்தி காட்டி சின்ன பின்னம் ஆகாதீர்கள் என்று வள்ளுவன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிறான். அதன்படி இந்த நாடு நடக்கிறதா என்கிற ஒரு அற்புதமான நல்ல கேள்வியை அவர் வேல்முருகன் கேட்டுவிட்டு போயிருக்கிறார். இதற்கு ராமுதான் பதில் சொல்ல வேண்டும். என்றும் உள்ள தென்தமிழ் என்று கம்பனும் உன்னை கூறிவிட்டான். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி என்று பாரதியும் உன்னை கூறிவிட்டான். தமிழுக்கு அமுல் என்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் உன்னை கூறிவிட்டான். உன்னை எப்படி அழைப்பேனோ, என்னவென்று அழைப்பேனோ, உண்மையை சொல்லட்டுமா, உள்ளதை சொல்லட்டுமா? அன்னை தமிழே, ஆவில் கலந்தவளே, என்னுள் வளர்பவளே, என்னை வளர்த்தவளே, தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் தமிழர்களுக்கு அடுத்த வணக்கம்.
எங்கள் கந்தர்வ தமிழகத்தின் கவிதை சிம்மம், கருவாச்சி அரைத்த அம்மிக்கிடையில் கலந்து கிடந்த தங்கமே, தமிழ் எப்படி பேச வேண்டும் என்று எங்களை செதுக்கி கொடுத்த சிங்கமே, விரல் வளையத்தில் மட்டும் நீ தீரன் அல்ல, குரல் வளையத்திலும் நீ தீரன். அதனால் தான் தமிழ் அன்னை உன்னை பிடியில் வைக்கவில்லை, தன் மடியில் வைத்திருக்கிறார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு தலைவனிடம் கற்றுக்கொள்ளலாம், ஒரு அறிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அறிஞனிடம் கற்றுக்கொள்ளலாம், ஒரு தமிழன் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களிடம் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். திருக்குறளில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆமா நடுவர் அவர்களே, பொதுவாக புத்தக திருவிழா என்றால் போய் புத்தகத்தை வாசிப்போம். ஆனால் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு புத்தகமே நடுவராக இருந்து வாசிக்கிறது என்று சொன்னால் இதுதான் முதல் நிகழ்வு. அருமை அருமை. இதை அவை அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய என்னுடைய குருநாதர் என்று சொல்லக்கூடிய தமிழ் தாயாக இருக்கக்கூடிய தமிழச்சி மா சித்ரா அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை இங்கு அமர்ந்து கொண்டு என்னுடைய நண்பர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னிடம் இருக்கக்கூடிய பணத்திற்காக வரவில்லை, என் திருக்குறளின் மனத்திற்காக வந்திருக்கிறவர்கள். அருமை அருமை அருமை. இந்த நிகழ்வை சிறப்பாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய டிபி டெரிஸினுடைய நண்பர்களே, இளைஞர்கள் திருக்குறளை போல் நடக்கிறார்கள் என்ற அணியினருக்கு சிறப்பாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஜெய்பால் அவர்களே, இருங்க, புரியுதுங்களா? ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்க. அருமையாக நடக்கிறார்கள் என்பவர்களுக்கு மட்டும் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருப்பவர்களே, அப்ப நடிக்கிறார்கள் என்பவர்கள் அனாதையா விட்டுட்டாங்க. உள்ளபடியே நான் ஒளிபெருக்கியாளரை உள்ளபடியே நான் பாராட்ட, இப்படிதாங்க இருக்கணும். ஒரு இடத்துல போய் அந்த மானிட்டரை கொஞ்சம் வைங்க, மானிட்டரை கொஞ்சம் வைங்கன்னு அவர் கடைக்கு போய் ஒரு மானிட்டர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டார். அந்த பட்டனை கொஞ்சம் ஏற்றி விடுங்க, கொஞ்சம் ஏற்றி விடுங்க அப்படின்னா அவன் ஏற்றி ஊற்றி பார்த்தான், முடியல. கடைசியாக கலட்டியே காட்டிட்டான். பாருங்க, இவ்வளவுதான் என்னால் முடியும். இங்க இருக்கிறவர்களே சவுண்ட் பாடி யாருன்னு கேட்டா அவர் தான் சவுண்ட் வைக்கிறவர் இல்லையா? நான் மொழி பெருக்கி பேசுவதற்கு, அவர்கள் விழி பெருக்கி கேட்பதற்கு ஒலிபெருக்கி இல்லை என்றால் அது உதவாது என்கிற காரணத்தினால் அந்த உடற்பிறப்புக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டு வருபவர்கள் யார்? இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டு வருகிறவர்கள் புத்தகங்களை படிக்க தெரிந்தவர்கள். ஒரே ஒரு நிமிடம், இங்கே ஒரு பேச்சாளர் வந்து பேசினாராம், தருமபுரி மாவட்ட எழுத்தாளர்கள் படிக்காமலேயே எழுதுகிறார்கள் என்று. அது உள்ளபடியே உண்மைதான். தருமபுரி மாவட்டத்து எழுத்தாளர்கள் படிக்காமல் தான் எழுதுகிறார்கள். ஏது தெரியுமா? ஞானத்தை செறிவாக முற்றும் பெற்றவர்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்திலேயே தர்மபுரியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், தர்மபுரியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழகத்திலே இருந்து கொஞ்சம் வேறுபடுத்தி நிற்கக்கூடியவர்கள். ஏன் தெரியுமா? என்றைக்குமே அவர்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கம் புளிக்காது. ஏன் தெரியுமா? புளிக்கக்கூடிய நெல்லிக்கனியை அதிகமான அவ்வைக்கு தந்தான். அந்த நெல்லிக்கனியை அவ்வை வாங்கி உண்டு விட்டால் அவள் ஒருத்தி உண்ட அந்த அவ்வை கனியானது தர்மபுரி மாவட்டத்து மக்களுடைய உயிர்களில் எல்லாம் இன்னமும் அது இணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு, நம்ம எல்லாம் இந்த புத்தக திருவிழா இணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சான்று நான் எதையும் காட்ட முடியாது. நடுவர் அவர்களே, அவர்கள் உரையின் மீது தீர்ப்பு எங்கள் பக்கம் வழங்கியமைக்கு மனமார்ந்த நன்றிகள். தீர்ப்பு நான் என்ன வழங்கல தானே? உங்கள் பேச்சினால் நாங்கள் அறிந்து கொண்டோம். இல்ல அப்படி இப்படி ஏதாவது வரும், ஆனா அதே ஒரு முடிவா பண்ணிடக்கூடாது. நடுவர்களே, ஒன்றுமில்லை, எதிரணியிலே அமர்ந்திருக்கக்கூடிய 4 பேச்சாளர்களை பாருங்கள். பார்த்தேன், 300 பேருக்கு ரத்த தானத்தை கொடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிறவங்க மாதிரி இருக்கிறாங்க. திருக்குறள் எனும் தமிழ் கடலிலே மூழ்கி நீண்டு எந்த கல்வி அறிவும் இல்லாமல் இங்கு நடிக்கிறார்கள் என்று பேச வந்திருப்பார்களா? அதை நீங்கள் ஏற்க முடியுமா? அதை நான் ஏற்கவும் முடியாது, ஏற்க முடியும் என்றும் சொல்ல முடியாது. அது கூட பரவாயில்லை. அருமை கவிஞர் பொன்மலை ஐயா அவர்கள் சொன்னார், மைக்கும் ஒழுங்காக அமையவில்லை, ஒய்ஃபும் அது ஒழுங்காக அமையவில்லை என்று சொன்னாரே. செய்யுளை சரியாக படித்திருந்தால் இரண்டுமே சரியாக அமைந்திருக்கும். மைக்கும் ஒழுங்கா அமையல, ஒய்ஃபும் ஒழுங்கா அமையல அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆம்பிளிஃபையர் நல்லா அமைஞ்சிருக்கு, அதான் குழந்தையா. செய்யுளை சரியாக படித்திருந்தாலே அனைத்தும் சரியாக அமைந்திருக்கும். இது கூட பரவாயில்லை. சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களும் சித்ரா அம்மையார் அவர்களும் கடியிலே சென்று
பப்ஸ் சாப்பிட்டாங்க, பஜ்ஜி சாப்பிட்டாங்க, எங்களுக்கு கொடுக்கல என்று வருத்தப்பட்டார்களே. ஆனால் எங்கள் நால்வரும் நாங்கள் ஏதாவது கேட்டிருந்தோமா? ஆனா ராம நமக்கு டீ மட்டும் கொடுத்தாங்க, வடையை அவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் நால்வரும் தொட்ட நமக்கு கொடுத்துட்டு கடலைக்காயை அவங்க சாப்பிட்டாங்க. சரி நடுவர் அவர்களே, உங்களையும் முன்வைக்கிறேன். 4 பேரோடு சேர்ந்து 5வது நபராக நீங்களும் அந்த வடைக்கு ஆசைப்பட்டீர்களே. நாங்கள் நால்வரும் எதையாவது ஆசைப்பட்டோமா? எதையாவது கேட்டோமா? வடைக்கு ஏன் தெரியுமா நான் ஆசைப்பட்டேன்? ஏன்? வானத்திலே இன்னமும் ஒரு கிழவி வடை சுட்டி கொண்டிருக்கிறாள். அந்த வடையானது விநியோகம் ஆகப்பட வேண்டும், யாரும் நஷ்டம் அடையக்கூடாது. நாங்கள் ஏன் தெரியுமா நால்வரும் கேட்கவில்லை? திருக்குறளை படித்துவிட்டு மனமும் வயிறும் நிறையுமாறு நாங்கள் 4 பேரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இது கூட பரவாயில்ல. இதெல்லாம் ராமுதாக பேசணும். ராமு, நீ பேசுகின்ற பேச்செல்லாம் பேரின்ப பாட்டு, அதை தினந்தோறும் கேட்டு தன்னாத கிழவி எல்லாம் துள்ளி நடை போட்டு ராமு இருக்குமிடம் தேடி வரும் தமிழ் காதல் சிட்டு. நன்றிங்கய்யா. சகோதரர் வேல்முருகன் பேசுகையில் அவர்களே ஒப்புக்கொண்டார், நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்று. ஏனென்றால் அவர் பேசிக்கொண்ட ஒவ்வொரு நடியும் வள்ளுவன் அழகாக சொன்னான், வள்ளுவன் அழகாக சொன்னான் என்று அவர்களே ஒப்புக்கொண்டது மட்டுமல்லாமல் 99 பூக்களையும் அடுக்கு மொழியாக சொன்னார்களே. எந்த ஒரு கல்வி அறிவும் இல்லாமல் செய்யுள் அறிவும் இல்லாமல் அவர் இவ்விடத்திலே பேசியிருப்பாரா? என்னையா கேள்வி? பார்லிமெண்ட்ல கேட்க வேண்டிய கேள்வி. பதில் சொல்ல முடியுமா? முடியுமா? உன்னால இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதனால எழுதி போய் நீங்க போங்க, பண்ணலாம், அப்புறம் தரேன். இது கூட பரவாயில்லை. சகோதரர் பொன்மலை அவர்கள் குரங்கை போல நடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் கேட்டீர்கள். ராம, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சகோதரர் பொன்மலை அவர்கள் குரங்கு போல நடித்துக் கொண்டாட இருந்ததை உண்மையாக நான் கண்டிக்கிறேன். ஒரு குரங்கை எப்படிங்க குரங்கு போல நடிக்க முடியும்? அவர் நடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள், என்ன மருந்து கேட்டீர்கள்? என்ன கேட்டீர்கள்? அரிப்பு மருந்து கேட்டீர்கள். அரிப்பு மருந்து கேட்டேன். அரிப்புக்கு மட்டுமல்ல, சகோதரர் பொன்மலை அவர்களுடைய வாழ்க்கைக்கும் சிறந்த மருந்து ஒன்று இருக்கிறது. எங்க இருக்கிறது தெரியுமா? எங்க இருக்கிறது? தகவல் புத்தக பேரவையில் இருக்கிறது, திருக்குறள் புத்தகம். இவர் போக மாட்டாரு, அதனாலதான் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் காசு கொடுத்து வாங்க மாட்டாரு, நான் வாங்கி கொண்டிருக்கேன். யாராவது இருந்தா வாங்கி கொடுத்தா வாங்கிக்குவார். தயாராக உள்ள தமிழச்சி சித்ரா அம்மா அவர்கள் இருக்காங்களா? ரெடியா இருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க மேலதான் போடணும். இது கூட பரவாயில்லை நடுவர்களே. ஒரு உண்மையாக நடந்த சம்பவம். கீரைப்பட்டியின் சிற்றூரில் பிறந்து நடையோடு நடைபழகி கடையோடு கடைபழகி மடையோடு மடைபழகி தடையில்லா தமிழ் பழகி திருக்குவளை என்னும் சிற்றூரில் திருவள்ளுவரை போற்றி திருக்குவளையே அதிரிபடி செய்த உங்களை போன்ற நடுவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது திருக்குறளை படித்தவர்கள் நடிக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? இது கூட பரவாயில்லை. தன் மனத்தை மறந்து தமிழ் மானத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற கவிஞர்கள் இருக்கின்ற பொழுது நடிக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சொல்ல முடியுமா? நீங்கள் தான் தீர்ப்பு எங்கள் பக்கம் கூற வேண்டும். சொல்வது எந்த வகையில் நியாயம்? இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும், தீர்ப்புலாம் சொல்ல மாட்டேன். நடுவர்களே, ஒன்றுமில்லை. கன்னியாகுமரியிலே கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருடைய சிலையை திறக்கின்ற பொழுது காவிய கவிஞன் அழகாக அவரிடம் ஒரு வார்த்தையை சொன்னார். அனைவரும் காகம் அமர்வதற்கு தான் சிலையை வைப்பார்கள், கலைஞர் அவர்களே நீங்கள் மட்டும்தான் மேகம் அமர்வதற்கு சிலையை வைத்தீர்கள். கை தட்டுங்க. அதாவது நடுவர்களே, அப்போதெல்லாம் கன்னியாகுமரிக்கு சென்று போயிட்டு வருகின்றவர்களிடம் கேட்டுக்கொண்டால் நம்ம என்ன பார்த்தீர்கள் என்று கேட்கும் பொழுது நாங்கள் விவேகானந்தர் பாறையை பார்த்தோம் என்றுதான் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? விவேகானந்தர் பாறையை பார்த்தோம் தான் என்று சொல்லுவார்கள். அதே கலைஞர் அவர்கள் கன்னியாகுமரியிலே திருவள்ளுவர் சிலையை நிறுவிய பிறகு யாருக்கு இடம் கேட்டாலும் நாங்கள் திருவள்ளுவருடைய சிலையை பார்த்தோம் என்றுதான் சொல்லுவார்கள். சாதாரணமான பாறையை கூட திருவள்ளுவருடைய சிலையாக மாற்றியது கலைஞருக்கு பெருமை. அந்த உணர்வு கலைஞருக்கு உணர்வதற்கு திருக்குறளின் அறந்தான் காரணம் என்று அடித்து சொல்ல முடியும். அதனாலதான் ஒருத்தன் சொன்னான், வடவேங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் என்று நிலத்தை வரையறை செய்கிறார்கள். வடக்கே இமயமலை என்று தனியாக சொல்லுவார்கள். வடக்கே இமயமலை, தெற்கே குமரி முனை என்று. வடக்கே இமயமலை இருக்கிறது, தெற்கேவும் ஒரு இமயமலை இருந்தா சரியா இருக்கும் இல்லையா? வடக்கே இமயமலை இருக்கிறது, தெற்கேயும் ஒரு இமயமலை இருக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு போகவத்தால் இடியிடுவார் என்ன வேண்டும் புன்னகையா புதுகருத்தா எல்லாம் உண்டு புட்டிப்புமிக்கு கொண்டலையும் துணிவுமிக்கு ஆரியம் தான் அடுக்கு சொல் அண்ணாவால் அலறித்தான் சாகுதடா அறிவுமலை பொழியுமில் வலியும் இரு கலியும் தெளிவுமிகு உரைகள் பல ஒளியும் தரன் மிளிதம் கடலின் மடை அலையின் ஒளி மலையின் முடி தள்ளுமுகில் வள்ளியும் ஆணவங்கள் ஒளியும் அறிவுமலை பொழியும் என்று மேடையிலே முழக்கம் செய்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வடக்கே இமயமலை இருந்தால் தெற்கே ஒரு இமயமலை இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் முப்பாலை வடித்து தந்த வள்ளுவ பெருந்தகையை அங்கே சிலையாக அமைத்தான். இப்போது அது குமரி முனை இல்ல,
இப்போ அந்த இலக்கியத்தின் இமயமலையாக திருவள்ளுவர் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நடுவர்களே, நான் கன்னியாகுமரி சென்றிருந்த போது திருவள்ளுவரின் சிலையை மட்டும் ஒரு நாள் முழுக்க பார்த்தேன். ஏன் தெரியுமா? திருவள்ளுவர் சிலையின் மீது ஏதாவது சாயப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தேன். அதாவது அங்கிருந்து பார்க்கின்ற பொழுது வருபவர்கள் போவர்கள் அவரவர் வண்ணத்திற்கு ஏற்ப திருவள்ளுவரின் மீது சாயத்தை பூசிக்கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் நான் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது எந்த சாயமும் திருவள்ளுவரின் மீது பரவில்லை, விவசாயத்தை தவிர. நடுவர்களே, வள்ளுவனுடைய குரலுக்கு எத்தனையோ கவிஞர்கள் உரைகள் எழுதியது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாருக்கும் தெரியாத செய்தி ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் பெரும் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். என்ன தெரியுமா? பசிதாங்க. ஆஹா. திருவள்ளுவர் அவர்கள் ஆங்காங்கே ஒரு சில இடத்தில் பசியை பறிந்து பேசி வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலையில் பள்ளிக்கு வரக்கூடிய பசியோடு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு சோறு போட்டு நீ உட்கார்ந்து படி என்று அவர்களுடைய பசியை தீர்த்து காலை உணவு திட்டம் என்று அறிவித்தாரே, இது உங்களால் மறுக்க முடியுமா? இது கூட பரவாயில்லை, அனைவரும் வார்த்தைகளால் உரை எழுதினார். மாண்புமிகு முதலமைச்சர் மட்டும்தான் ஏழை பிள்ளைகளுடைய வயிற்றால் உரை எழுதினார். அருமை அருமை. இது கூட பரவாயில்லை. தர்மபுரி மாவட்டத்திலே நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். திருவள்ளுவரினுடைய செய்யுளுக்கேற்ப பகுத்துண்டு பல்லுயிர் ஓப்புதோல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்ற செய்யுளுக்கேற்ப 20 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தர்மபுரி உணவு வங்கி என்ற அமைப்பை உருவாக்கி கொண்டு தினந்தோறும் 100க்கு மேற்பட்ட ஏழை எளியோர்களுக்கு தர்மபுரி அரசு மருத்துவமனை அருகாமையிலே உணவளித்து வருகிறார்கள் என்று சொன்னால் இதுதாங்க திருக்குறளினுடைய அறம், இதுதாங்க தர்மபுரி மாவட்டத்தினுடைய அறம். நடுவர்களே, ஒரு புராண கதைகள் உண்டு, நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம், நாம் அனைவரும் படித்திருப்போம். பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கின்ற போது அதிலிருந்து என்ன உருவாகும்? அமுதம் உருவாகும். ஆமாம், உண்மையா இல்லைங்களா? கண்டிப்பா. அதே போலதான் ஒரு கன்னியாகுமரி என்ற கடலிலே ஒரு திருவள்ளுவருடைய சிலையை வைக்கின்ற பொழுது சாதாரணமான கடலை முப்பார் கடல் என்ற ஒரு சிறப்புமிக்க கடலாக உருவாக்கியது திருக்குறளுக்கு தான் சேரும். நான் யோசித்து பார்க்கிறேன், காலையிலே வாங்கி வைக்கக்கூடிய பால் காய்ச்சி வைக்க விடாவிட்டால் அது மாலை நேரத்திலே கெட்டு போய்விடும். காலையிலே வாங்கி வைக்கக்கூடிய பால் காய்ச்சி வைக்க விட்டால் மாலையிலே கெட்டு போய்விடும். 2000 ஆண்டுகளாக ஒரு பால் தானும் கெடாமல் தமிழ் சமுதாயத்தை கெடாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது முக்கடல் கன்னியாகுமரி திருவள்ளுவருடைய சிலைக்கும் திருக்குறளுக்கும் தான் அந்த அறத்தை சேர்க்கும் என்று அடித்து சொல்கிறேன். அதனால்தான் மூப்பால் தெரியாத முப்பால் அப்படின்னு சொன்னான். நடுவர்களே, ஒரு கேள்வி உங்களிடம் முன்வைக்கிறேன். எந்த நீதி குறளாவது எந்த அறநீதி குறளாவது நீங்கள் பொய் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறதா? இல்லை. ஆனால் எங்கள் தாத்தன் ஐயன் வள்ளுவன் மட்டும்தான் நீங்கள் பொய் சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறான். ஏன் தெரியுமா? பொதுவாக நம் வீட்டில் தாமதமாக சென்று விட்டால் என்ன சொல்லுகிறோம்? பொய் சொல்லுகிறோம். ஒரு குழந்தை ஒரு ஏழை தாயிடம் கேட்டுக்கொள்கிறது, அம்மா ஒரு கதை சொல்லுங்கள் என்று. அதுக்கு அந்த அம்மா சொல்லுகிறது, இருப்பா உங்க அப்பா வருவாரு, அவர் தான் விதவிதமா கதையை சொல்லுவாரு என்று சொல்லுவார். அதில் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா? அதில் ஏதாவது இடையூறு இருக்கிறதா? இல்லை. எப்பேரும் பொய்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை திருக்குறளுக்கு உள்ளது. திருக்குறளை படித்தவர்களுக்கு மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இது கூட பரவாயில்லை, எல்லா மொழியும் பெண்களை வீக்கர் செக்ஷன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் திருக்குறள் மட்டும்தான் பெண்மையை போற்றும் வகையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுலை என்று பெண்களை சிறப்பித்து வைக்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் மட்டும்தான். நடுவர்களே, இறுதியாக ஒன்றே ஒன்று கூறிவிட்டு முடித்து விடுகிறேன். சிலப்பதிகாரம் கண்ணகியினுடைய வரலாற்றை கூறுகிறது, கம்பராமாயணம் ராமனினுடைய வரலாற்றை கூறுகிறது. திருக்குறள் மட்டும்தான் தனி மனிதனுடைய வரலாற்றை குறிக்கிறது என்று சொன்னால், நடுவர்களே, எல்லா பெருங்கடல்களும் எல்லா சுனாமிகளும் எப்பெரும் சிலையை அடித்துக் கொண்டு போய்விடும். கன்னியாகுமரி கடல் மட்டும்தான் திருவள்ளுவருடைய சிலையை படித்துக் கொண்டு போய்விடும் என்று சொல்லிக்கொண்டு, நடுவர்களே, நீங்கள் தீர்ப்பை எங்கள் பக்கம் வழங்கினால் மட்டுமே நீங்கள் நல்ல நடுவர் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராம இதுவரைக்கும் சரியாதான் பேசணும். கடைசியா ஒரு வேட்டு வச்சப்ப விநாயகப் பெருமான் முன்பு நின்று அப்ப என்ன கேட்கறா தெரியுமா? பாலும் தெளித்தேனும் பாகும் பருத்தும் இவை 4ம் கலந்துனக்கு தருவேன். யார் தருவேன்? நான் தருவேன். சரி, நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தான். இது முருகன் கிட்ட தானே போய் கேட்டுக்கணும். முருகன் தானே சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து பிறந்தவன், தமிழாக பிறந்தவன் முருகன். முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிட சக்தி சரவண
முத்துக்கொரு வித்துக்குருவரை எனவோது முக்கட் பரமர்க்கச் சுருதின் முற்பட்டது கற்பித்திருவரில் 33 வர்க்கத்து அமரரும் அறிவேன 10 தல தக்கனை ஒற்றைக்கிரி மற்றை பொழுதல் வட்டத்திகரியில் இரவாக. அருணகிரி பார்த்தேன் முருகனை தமிழின் வடிவமாக ஆக்கி காட்டுகிறான். அங்கேதானே போய் கேட்கணும், அப்ப ஏன் நான் 4 தரேன் எனக்கு நீ 3 தான் கேட்கிறான். நான் 4 தருகிறேன் நீ எனக்கு 3 தா என்று கேட்டால், அதனால்தான் தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த 4ஐயும் 3ஐயும் சேர்ந்து 7ஆக்கி திருக்குறளை தந்தது. ரொம்ப அருமையா ராமு சிறப்பா பேசிக்கிறாரு. ராமுக்கு பிறகு இந்த அணி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, என்ன செய்யலாம். நானும் பேசிட்டு ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், அதனால கொஞ்சம் இப்பே முடிச்சிடலாமா? ஆமா, தீர்ப்பு கொடுத்துறது நல்லது. இந்தியாவில் மட்டும் மொத்தம் கமிஷன்கள் ஆணையங்கள் மட்டும் 108 ஆணையங்களாம். இன்னைக்கு தான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், 108 ஆணையங்கள். இதில் இவர் ஒரு கமிஷன் மேலே போட்டால் கூட பரவாயில்லை. அருமை தம்பி கேசவன் அவர்கள் வருகிறார்கள் தன்னுடைய பணியை தொடர. வருக கேசவன் புது யுகம் என்கின்ற ஒரு தொலைக்காட்சியிலே மிக சிறப்பாக பேசி வெற்றி மாலை சூட்டிக்கொண்டு புத்தக திருவிழாவிற்கு வருகிறான். உங்களுடைய பலத்த கைதட்டலை அவனுக்கு தாருங்கள். முத்து கடல் பதித்து 3 நதி வளர்த்து கட்டும் கலை மிகுந்த தாயகமே, கட்டும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென் பாண்டி மண்டலமே. நதியில் விளையாடி தமிழ் மண்ணில் தவழ்ந்தோடி தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இங்கிருந்தான், குரலரசன் இங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வித்திட்ட தமிழ்வேந்தன் கம்மன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தால், புலிச்சோழ நாடடைந்த புகழேந்தி நக்கீரன் நன்னாசை நப்பசலை ஒவ்வொரு சாத்தான் உன் சாத்தான் என சிலம்பெடுத்த தக்கோடு என காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாளுக்கு காவலனா நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி என இத்துணை பேர் அத்துணை பேரும் மொத்தமாய் திரண்டு யாப்பில்லா பாடல் என்னும் யார் சொல்லிடும் கவிதை என்னும் காப்பில்லா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மூப்பில்லா முத்தமிழை வணங்குகிறேன் அனைவருக்கும். ஐயா, எனக்கும் இந்த தர்மபுரி மாவட்டத்துக்கும் ஒரு உறவு இருக்கு. என்னுடைய தாய் வீடு உடனே எங்க மாமியார் வீடுன்னு சொல்லாம போனேன். ஐயா, எங்க அம்மா பிறந்த வீடான்னு நீங்க கேட்க கூடாது. என்னுடைய மாவட்டம் பிறந்த இடம் இந்த மாவட்டம் தான். நான் கருமலையிலிருந்து ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? அண்ணன் வந்தாரு, மட 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 மடன்ட்டு அங்க விற்க வேண்டிய ஐஸ் இங்க வச்சுட்டு போயிட்டாரு. நாங்க வைக்கிறோங்க பாருங்க ஐஸா. ஐஸ் இல்லைங்க, உண்மை. கார்குழல் கண்ணனே, பட்டிமன்றத்தின் மன்னனே. ஆஹா, இப்படி சொல்லுனியா? நீங்க எல்லாம் 4 பேர் வந்தீங்க. நான் ஐயா இல்ல 3 பேர், நீங்க 3 பேர் வந்தீங்க, இவங்க ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. யாராவது ஒருத்தராவது நடுவரை பார்த்து கார்குழல் கண்ணனே, பட்டிமன்றத்தின் மன்னனே இப்படி சொல்லி இருக்கிறீங்களா? அடுத்து பாருங்க, தர்மபுரியில் இருக்கக்கூடிய அழகான பெண்களுக்கெல்லாம் மன்னனே. ஐயா, நீங்க ஸ்பீடாக பேசுவதிலே ஹீரோ ஹோண்டா, இனிக்க இனிக்க பேசுவதிலே இனிப்பு அண்டா, சுட சுட கருத்துக்களை கொடுப்பதிலே நீங்கள் ஒரு போண்டா. மொத்தத்தில் உங்களை போற நடுவர் உண்டா? என்னப்பா சொல்ற? ஐயா, உங்களுக்கும் வணக்கத்தை சொல்லி சரி 5 5 10 எங்க தகடூர் மக்கள் தாங்க கெத்து. அப்படி போடுங்க. அவங்களுக்கும் வணக்கத்தை சொல்லி ஐயா, இன்னைக்கு தலைப்பு என்னங்க ஐயா? தலைப்பா நான் வீட்டுக்கு போய் சொல்றேன். ஐயா, இந்த 4 பேரும் பேசும்படி எனக்கு தலைப்பே மறந்து போச்சுங்க ஐயா. வந்ததுல இருந்து பேசினாங்களே, யாராவது ஒரு குரல் உருப்படியா பேசினாங்களா? எங்க ராம்குமார் அண்ணன் வந்தாங்க, மட மட மடன்ட்டு கன்னியாகுமரி இருந்து இமயமலை வரை போனாரே, ஒரு குரல் பேசினாரே. ஐயா, நாங்க ராம்குமார் அண்ணன் சொன்னாட்டு ஒரு மாணவன் கிட்ட போய் கேட்டேன், தம்பி தம்பி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சிலை யாருக்குறா அப்படின்ட்டு. அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன சொல்றான், அது தேவதாஸ் சிலைன்றான். நடுவர்களே, தாடி வச்சா தேவதாஸ் ஆக முடியுமா? சரிடா தம்பி, அந்த சிலையில 3 கை வச்சிருக்காங்களே, நல்லா உத்து பாத்தியாடான? பார்த்தங்க ஐயா அப்படின்னா. என்னடா தம்பி அப்படின்னா,
ஐயா ஒண்ணும் இல்ல, காதல்ல தோத்து போனா 3 நாமம்னு சொல்றாங்க. எங்க அறம் பொருள் இன்பம் வீடே மறந்துட்டு இன்னைக்கு இளைய சமுதாயம் இருக்காங்கன்னு சொன்னா எப்படி திருக்குறளை படிச்சு நடக்கிறாங்கன்னு நாங்க பேச முடியும்? எங்க இன்னைக்கு தர்மபுரியில எத்தனை இளைய சமுதாயம் இருக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனை பேரு திருக்குறள் பேசுறாங்கன்ட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க நாங்க கேக்குறோம். இததாங்க நாங்க நடிக்கிறாங்கன்னு சொல்ல வரோம். அதுக்கு அடுத்து மான்குட்டி அம்மா வந்தாங்க, எப்பொருள் யாரார் வாய் கேட்பணும்னு பேசினாங்க. உடனே நான் போய் பசங்க கட்டுக்கிட்டேன், கண்ணு மான்குட்டி அம்மா பேசினாங்களே அந்த குரல் தெரியுமாடான்ட்டு. உடனே அவன் சொல்றான், ஐயா எனக்கு தெரியுமா சொல்றான், தங்க உனக்கு சாக்லேட் தர அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொல்றான், எந்தெந்த பிகரை எந்தெந்த தேர்வில் நோக்கினும் அந்தந்த பிகரை அந்தந்த தேர்வில் மறக்க. ஏங்க இப்படி போறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நடுவர் ஐயா சொன்னாரே கற்க கசடரன்ட்டு அந்த குரல் தெரியுமாடா கண்ணு நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், தெரியுங்க ஐயா, கற்க கசடர கத்து கொடுத்த வாதியாரை கல்லால் அடிக்கன்ட்டு. இவனுக்கு திருக்குறள் நான் கத்து கொடுத்தது எனக்கு கல்லால் அடிக்கக்கூடிய நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எங்குங்க திருக்குறள் நடைமுறைக்கு வரும் ஐயா? அதுக்கடுத்து விருந்தை பத்தி அற்புதமா பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தொட்டனை தூரும் மணற்கிணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவுன்ட்டு சங்கீதாமா அற்புதமா பேசுனீங்களேமா. அந்த குறளுடைய பொருள் என்ன? நிலத்தை தோண்ட தோண்ட நீர் எப்படி வருகிறதோ அதை போல படிக்க படிக்க அறிவு வரும். இன்னைக்கு எந்த ஒரு இளைஞனா படிக்கிறாங்களா? நல்ல காலையிலே எழுந்து பல்ல விளக்குறானே செல்ல விளக்க வேண்டியது. அதுவும் அது பட்டு பத்தாது, வெட்ரா குத்ரான்ட்டு இது ஒரு கேம். ஆமா ஏங்க, அததானே பாரதிதாசன் அழகா படி அப்படின்னு சொன்னா. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதவர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன்படி, புறப்பொருள் படி நல்லபடி, புக படிப்படியை புலமை வருமின் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி, செய்தி நீ அப்படி தெரிந்துபடி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துற நூல்களை ஒப்புவது எப்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலை. யார் இன்னைக்கு படிக்கிறாங்க? என்ன அழகா சொன்னார் பாருங்க, அறம்படி பொருள்படி. எதுக்கு தேவையில்லாம அந்த இடத்துல பா வேண்டாம், அப்படியே இன்பம் படி. ஏன் சொல்லணும்? வீட்டில் அம்மா கூப்பிட்டு முள்ளங்கி 1/2 கிலோ, வாழைக்காய் 2, அவரைக்காய் 1/2 கிலோ, அப்படியே முருங்கைக்காய் 2 அவர் சிரிக்கிறார் பாருங்க, புரிஞ்சுக்கிட்டார். உண்மைதான் நடுவர். என்னது? முள்ளங்கி 1/2 கிலோ, வாழைக்காய் 2, அவரைக்காய் 1/2 கிலோ, அப்படியே 2 முருங்கைக்காய். அது மாதிரி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி என்றால் எவ்வளவு அழகான ஒரு இன்பத்தை வள்ளுவனோடு இணைந்து பாவேந்தர் தந்திருக்கிறார். பாவேந்தருக்கு ஒரு கைத்தட்டல் நீங்க கொடுங்க. உண்மைதான் நடுவுகளே, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வீட்டில் அம்மாக்கள் இல்லை. எப்போது மனைவிமார்கள் வந்தாலோ அப்போதே அம்மாக்கள் முதியோர் இல்லங்கள் போயிட்டாங்க. உடனே வந்த மருமக்கள் என்ன சொல்றாங்க, இழுத்து அரிக்க அம்மி இருக்க கூடாது, வீட்டுல மம்மி இருக்க கூடாதான். எங்க அதைத்தான் வள்ளுவன் சொல்லி தந்தான நம்மளுக்கு. பெரியோரை பேணாத ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும், பெரியோர் இல்லாத வீடு துன்பத்தை தரும் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு மகன் அம்மாவை எடுத்து போய் முதியோர் இல்லத்துல விடுறான். அவங்க அம்மா சொல்றாங்க, முதியோர் இல்லத்துல ஃபேன் இல்ல, முதியோர் இல்லத்துக்கு துணி துவைக்கிறதுக்கு சோப்பு மணி எல்லாம் இல்ல, முதியோர் இல்லத்துல சரியான வசதி இல்ல, கழிப்பட வசதி இல்லன்னு சொல்றான். ஒரு பையன் அதெல்லாம் செஞ்சு தரான். மனைவி பேச்சு கேட்டுட்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, அந்த பையன் சொல்றான், அம்மா எல்லாமே முதியோர் இல்லத்துக்காக நீங்க கேக்குறீங்களே, உங்களுக்காக எதுவுமே நீங்க கேட்கலையா அப்படின்னு சொன்னும் போது அதற்கு அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஏப்பா இது எனக்கானது கிடையாது. ஏன்னா நீ என்னை எடுத்துட்டு முதியோர் இல்லத்துல விட்டும் போது நான் வாழ்ந்துட்டேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டேன். உன்னுடைய பிள்ளை உன்னை எடுத்துட்டு முதியோர் இல்லத்தில் வரும் போது நீ மகிழ்ச்சியா வாழணும்ல, அதுக்காக தான் இந்த வசதியெல்லாம் நான் சொல்றேங்க. அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னான், முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டும், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது.
ஆமாங்கய்யா, கண்ணதாசன் கூட அதுதான் சொன்னாங்க. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்று சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தால் பால் தரும் கருணையது. பிடித்த பிடிச்சோறு தனக்கென்று இல்லாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது நேர்மை, அது தூய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு சொன்னான் கண்ணதாசன். இன்னைக்கு யார் கடைசியா கண்ணதாசன் அது நேர்மை, அது தூய்மை, அதற்கு பெயர் தான் தாய்மை சொல்லி முடிப்பான். ஆமாங்க, அதை ஒத்துக்கொள்வதே நேர்மை அப்படின்னு சொல்லுவான். ஆமாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றோர்களை வீட்டுல வச்சு பாதுகாக்கிறாங்க. திருக்குறளை படித்திருந்தால் முதியோர் இல்லங்களே உருவாகி இருக்கிறார் என்பதுதான் உண்மையான சம்பவம். அதனால்தான் இல்லந்தோறும் திருக்குறள் அப்படின்னு சொன்னாங்க. பேருந்துல திருக்குறளை பேரறிஞர் அண்ணா போட்டார். சட்டமன்றத்திலே அண்ணா அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா? பேருந்திலே திருக்குறள் போட்டிருக்கிறீங்க, யாக்காவார் ஆயினும் நாக்காக்கா காவாக்கால் சோக்காப்பர் சொல் இழுக்கு பட்டு என்கிற ஒரு குறளை பேருந்திலே பொறித்திருக்கிறீர்கள். அந்த குறள் யாருக்கு? கண்டக்டருக்கா டிரைவருக்கா? ஐயா, உங்கனே அண்ணா எழுந்து சொன்னார், அது கண்டக்டருக்கும் அல்ல, டிரைவருக்கும் அல்ல, பயணிகளுக்கும் அல்ல, நாக்கு யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்குன்னு சொல்லி முடித்தார். ஆமாங்கய்யா. ஐயா, உங்க வீட்டுக்கு விருந்தினர் வராங்களா? ஆமா. எங்க வீட்டுக்கும் விருந்தினர் வராங்க இல்லையா? எங்க மனைவி என்ன சொல்லுவான்னா, அவங்க அண்ணா வந்தா ஆட்டை குடிங்க, மாட்டை குடிங்க, கோழியை குடிங்க, வெட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எங்க அக்கா வந்துட்டோம், தயிர் சாதத்தை வாங்கி கொடுங்க, எலுமிச்சி சாதத்தை வாங்கி கொடுங்க கொடுங்க. உண்மையிலே நடுவுலே மோப்ப குலையும் மணிச்சம் நோக்க குலையும் முகம் தெரியும் சொன்னா, காக்கா கத்தனா என்ன வரும்பா அப்படின்னு கேட்டான் பையன் அப்பங்கிட்ட. காக்கா கத்தனா உறவுக்காரங்க வருவாங்க, அவங்க எப்ப போவாங்க? உம்மா கத்தனா போயிடுவாங்க. ஆமாங்கய்யா, இன்னைக்கு முகம் சுளிக்காது எந்த உறவு கட்ட நம்ம நடந்துட்டு இருக்கோம். திருக்குறளை படித்திருந்தாலும் அப்படி நடக்குமா? எங்க நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறைவாக ஒரு மனுஷன் இருக்கணும்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். அன்பு, பண்பு, பாசம், நேசம், இரக்கம், கருணை, கூட செல்வமும் வந்து இருக்கும். இன்னைக்கு பொறுமையோடு யாருன்னா ஒருத்தர் இருக்கானே, ஒரு இளைஞன் இருக்கானா, செல்ஃபி எடுக்கின்ற பேர்ல 100ல போக வேண்டியது, அப்புறம் 108ல வர வேண்டியது. இப்படி இருக்கும்போது எப்படி எங்களுக்கு திருக்குறள் இருக்கும்? அதைத்தான் வள்ளுவன் சொன்னான், அடக்கம் அமரில் உயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம இளைஞர்கள் அப்படி இருக்காங்களா? ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா, குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமா பொண்ணுதான், கை தட்டி கூப்பிடுதே 2 கண்ணுதான், வேண்டான்னு சொல்ல சொல்ல ஏண்டான்னு கேட்க கேட்க இன்னுமே இல்லை இல்லை எங்களைத்தான், எப்போதும் எங்க பாடு மங்களதான், எப்போதும் எங்க பாடு மங்களதான். ஐயா, அதனாலதான் இன்னொருத்தன் பண்ணா, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும், இது கல்லின் தோல்வியா இல்லை ஊழியின் வெற்றியா, மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும், முட்டும் தென்றல் தொட்டு தொட்டு எழுப்பும், இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா அப்படின்னு கேட்டான். எப்போது காதல் மனத்துக்குள்ளேயே இருக்கிறதுன்னா, எப்போது திருக்குறளை மறந்துவிட்டு திரைப்பட பாடல்கள் பின்னாடி ஓடினாங்களோ அப்போதே இது நடிப்பாக தான் மாறிக்கொண்டிருக்குது. நடுவே அன்னைக்கெல்லாம் பக்தி எப்படி இருந்துச்சு தெரியுமா? அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன், துள்ளி வரும்படி வேலுக்கு மேலொரு ஜோதி பிள்ளம்பும் உண்டோ, அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை கண்டு மொழிவதுண்டோ. நடுவர்கள் இப்படி இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒண்ணுல ஒரு முருகன் கோயிலுக்கு போனேன், ஒரு பொண்ணு வந்துச்சு, அப்பனே முருகான்னுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்த வந்தான், மாமனே முருகான்னா. ஏன்டா எல்லாருமே முருகன் அப்பன் தான் சொல்ற? உங்களை மாதிரிதான் நானும் கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான் பதிலே, இந்த பொண்ணுக்கு முருகன் அப்பன்னா எனக்கு மாமன் தானே,
எங்க எப்படி மாத்தி வச்சிருக்காங்க சொல்லுங்க. அதைத்தான் வள்ளுவன் சொல்லி கொடுத்தானா. வள்ளுவன் என்ன சொல்லி இருக்கிறான்? கற்றதனால் ஆய பயனின் கொள் காலறியா நற்றால் தொழார் எனில் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்க நீ எத்தனை படிச்சு என்ன பிரயோஜனம்? தூய்மையான இறைவனை உள்ளன்போடு வணங்காத படிப்பு ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாதுன்னு சொல்லி இருக்கிறானே. அதை யாரா புரிஞ்சுக்கிறீங்களா? ஆகவே இறுதியாக நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஐயா, அன்னைக்கு தூய்மையான நீர் இருந்துச்சு. எங்க தாத்தா ஆத்துல அள்ளி குடிச்சாங்க, எங்க அப்பா குழாய் அடியில குடிச்சாங்க, நாங்க பாட்டில வாங்கி குடித்தோம். சித்ரா அம்மா கூட ஒரு பாட்டில தண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. என் பிள்ளை குடிப்பானா மாட்டானா என்ற நிலைக்கு வந்துருச்சு. அதை பார்த்துதான் ஒரு திரைப்பட கவிஞன் பாடினான். சபைக்கு ஒரு சந்தேகம், பாட்டில்ல தண்ணி வாங்கி குடிச்சோம்னா எந்த தண்ணி, எதுல எண்ணத்தை கலக்கிறானே தெரியுது நடுவர்களே. இப்ப இருக்கிற அந்த 20 ரூபா தண்ணி தானே? ஆமாங்க ஐயா. ரைட். அந்த பாடல் என்ன தெரியுமா? சொல்லுங்க. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாதான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தலகீழா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறுக்கும் பக்கத்துல ஊரு வாணிச்சு, வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குதுங்க, ஆற இப்போ காணல, போன இடம் தெரியல. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட் ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவும் இங்கே வாழுண்டா, மனுஷ படியா இன மட்டும் மண்ணாகி போகுண்டா. நடுவர்களே, வள்ளுவன் சொன்னதை போல நீரின்றி அமையாது உலகு என்பதை எப்போது நாம் படித்து நடக்கிறோமோ அப்போது சிறப்புறும். அதுவரைக்கும் இந்த இளைய சமுதாயத்தில் இடத்திலே திருக்குறள் என்பது நடிப்பாக தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அன்பார்ந்த நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த கருமலை கேசவனின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். கேசவன் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள் தெரியுமா? மயராண்டின்னு அர்த்தம். இப்படிதான் நான் ஒரு முறை ராஜ் தொலைக்காட்சியில பேசிட்டேன். இதுக்கு சங்கராச்சாரியார் விளக்கம் கொடுத்தாரு. முடியழகன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எதையும் பார்க்கக்கூடிய பார்வை. இடத்துல நாய் செத்து கிடந்தது. செத்து கிடந்த நாயை நோக்கி ஒரு கும்பல். ஒருவன் சொன்னான், அந்த நாயினுடைய நாக்கு பார், வெளியே இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது. இன்னொருவன் சொன்னான், அந்த நாயினுடைய கண்ணை பார், படுமோசமாக இருக்கிறது. மற்றொருவன் சொன்னான், அந்த நாயினுடைய வாளை பார், அதிலே புழு நெளிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஞானி போய் அந்த இடத்தில் நின்று அந்த நாயினுடைய பல்லை பார், அது என்ன வெண்மையாக இருக்கிறது என்று கேட்டான். பார்க்கிற பார்வையில் தான் எல்லாம் இருக்கு. கேசவன் மிக அழகாக இங்கே பேசிவிட்டு போயிருக்கிறார். உள்ளபடியே நல்லது. 3 மணிக்கு மேடையை அப்படியே அழகா தூக்கி நாம பொறுப்பாளர்களிடம் ஒப்படைக்கிறோம். இந்த மேடை சாதாரண மேடை அல்ல. 7 ஆண்டு காலம் பல்லாயிரக்கணக்கானோர் அமர்ந்து புத்தகங்களை வாங்கி கொண்டு அதை உள்வாங்கிக் கொண்டவர்கள் எல்லாம் அமர்ந்து பலதரப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் இந்த மேடையிலே பைந்தமிழை நாவாரி விட்டு சென்றிருக்கக்கூடிய நலமான மேடை இந்த மேடை. ஒரு புனிதமான மேடை. அதனால் இந்த மேடைக்கு ஏறியதே ஒரு பெரிய பாக்கியமாக பேச்சாளர்கள் கருத வேண்டும் என்று சொல்லி, வருக அருமை நண்பர் முனியப்பன் அவர்களே, வருக. முனியப்பன் வருகிறார், உங்களை எல்லாம் காது கொடுக்க போகிறார்.